பனி இஸ்ராயேல் அடிமையாக வச்சிருந்தான், ஈசா நபி அங்கே போனார், ஹவாரியன்கள் இப்படி போனாங்க, சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டத்தை சொன்னேன். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லிட்டு இருக்கிறான்? யூனுஸ் நபி இப்படி பண்ணாங்க, ஏன் இதெல்லாம் பேசுகிறான்? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் என்ன? அதுதான் விஷயம். அந்த தீனை நிலைநாட்டு, அதான் அல் ஹுதா, நேர்வழி, சத்தியம், அதுதான் அதை காட்டுறான். இந்த வழிமுறையில தான் இந்த தீனை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் தான் அந்த குரான் கற்றுக் கொடுக்குது. மீதி 97% குரான், 3% குரான்ல தான் என்ன இருக்கும்? வெறும் 3% குரான்ல தான் தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, குற்றவியல் சட்டம், கடன் சட்டம் எல்லாமே வெறும் 3%க்குள்ள முடிஞ்சிடும். மீதி 97% நம்மளை மென்டலா ட்ரைனிங் பண்ணும், நம்மளை பயிற்சி கொடுக்கும், நம்மளை தூய்மைப்படுத்தும், நம்மளை திடப்படுத்தும், நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொண்டு போயிட்டு இருக்கோம். இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலகட்டம், இன்னைக்கு நாம இருக்கிறோம்ல, இந்த காலகட்டத்தை எச்சரிக்கை முதல்ல பண்ணிட்டு போறாங்க. விரைவில் உங்கள் மீது ஒரு காலம் வரும், மக்கள் மீது ஒரு காலம் வரும், இஸ்லாம் அதன் பெயர் மட்டும் பாக்கி இருக்கும். இஸ்லாமுங்கிற பெயர்ல ஒன்று ஓடிட்டு இருக்கும், அது ஒன்று ஓடிட்டு இருக்கும். குரான் அதன் எழுத்துக்கள் இருக்கும், குரான் எழுத்து இருக்கும், அது மட்டுமே தான் பாக்கி இருக்கும். பள்ளிவாசல்கள் செழிப்பாக இருக்கும். பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு 3 அடுக்கு மொசைக்கு ஏசி அதெல்லாம் போனால் உள்ளே போனால் கூட்டம் ஜேன்னு இருக்கும். நீங்கள் இந்த காட்சி பார்க்கணுன்னா இங்கே விட்டுருங்க. நம்ம ஊர் பள்ளிவாசலில் ஒரு பள்ளிவாசலில் கூட்டம் இருக்கும், ஒரு பள்ளிவாசல் கூட்டம் இருக்காது. உம்ரா போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த பள்ளி போனீங்கன்னாலும் கூட்டம் இருக்கும், ஜேன்னு இருக்கும். ஹஜ்ஜு டைமில் சவுதிக்கு போகணும், அந்த இடத்துல போனீங்கன்னா எல்லா பள்ளிவாசலும் அரபில் எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும், நல்ல பறக்கத்தான் இருக்கும். பாத்ரூம்ல கூட ஏசி போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு. டாய்லெட்ல கூட ஏசி போட்டு வச்சிருக்கோம், அந்த அளவுக்கு பயங்கரமா பறக்கத்தான் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளி வாசல்கள் செழிப்பா இருக்கும், உள்ளே சென்றால் நேர் வழி இருக்கு. உள்ள போனீங்கன்னா 5 பைசா தேவையில்லாத விஷயம் நடந்துட்டு இருக்கு. உள்ள போனா நேர்வழி இருக்காது. அப்போது அவர்களின் ஆலிம்களின் நிலையோ வானத்திற்கு கீழ் இருக்கும் படைப்புகளிலேயே மிக கேடு